بسم الله الرحمن الرحيم. سلسلة من شعار أهل الحديث. أهل الحديث ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களுடைய ஆஹ், ஷிஆர். ஷிஆர்னு சொன்னால் அடையாளங்கள் என்ற அர்த்தம் உண்டு. அஹ்லுல் ஹதீஸ் அவர்களுடைய புத்தகத்தினுடைய வெளியீட்டின் தொடரில் இது 48வது தொடராகும். நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகம் 48வது புத்தகமாகும். அஹ்சருல் முஹ்தசராத், மிகவும் சுருக்கமான ஒரு புத்தகம். எது தொடர்பான புத்தகம் என்றால் ஃபி அன்வாஇன் நஜாசாத், அசுத்தங்களின் வகைகளை விவரிக்கக்கூடிய நூல். இது யாரு தொகுத்து இருக்கிறாங்கண்டா தலீஃபு ஷேഖில் அல்லாமத்தில் முஹத்திஸ் அல்லாமா அஷேக் அல்லாமா. அல்லாமண்டா பேரறிஞர். அல் முஹத்திஸ், முஹத்திஸ்ன்னு சொன்னால் ஹதீஸ் கலை அறிந்த அறிஞர். ஃபௌசி இப்னி அப்துல்லா இப்னி முஹம்மதின் அல் ஹுமைதி அல் அத்ரி ஹஃபிதஹுல்லா வரஆ. அவங்க தொகுத்த நூல், சின்ன நூல். நிறைய நூட்களை தொகுத்து இருக்கிறாங்க. நிறைய நூட்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அந்த நூல்களை நாம் படிக்க அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. நிறைய நூல்கள் இருக்குது, ரொம்ப பயனுள்ள ஆய்வுகள் கொண்ட நூல்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பொதுவாக ஒரு பாடத்தை ஆரம்பிக்கும்போது, ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கும்போது அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிப்பது. அதைத் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது முன் சென்ற அறிஞர்களின் அழகான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபா நாட்டினுடைய அரசிக்கு கடிதம் எழுதும்போதும் பிஸ்மில்லாஹ் என்ற அல்லாஹுடைய பெயரை கொண்டுதான் அவர்கள் ஆரம்பித்தார்கள். குர்ஆன் காட்டக்கூடிய வழிகாட்டுதலாகவும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நிலையாகவும், அதை தொடர்ந்து முன் சென்ற நல்லோர்கள் கடைபிடிக்கக்கூடிய செயலாகவும், உலமாக்கள் கடைபிடிக்கக்கூடிய செயலாக பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிலை இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வதும் முன் சென்ற நல்லோர்களின் வழக்கமாக இருக்கிறது. ரப்பி, என் இறைவா, இஃப்தஹ், எனக்கு நீ திறப்பாயாக. வ அன்த கைருல் ஃபாத்திஹீன், திறப்பவர்களில் மிக சிறந்தவனாக நீ இருக்கின்றாய். இந்த துஆ எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால், நாம் ஒரு புத்தகத்தை துவங்க போகிறோம். அதில் நல்ல விளக்கமாக நான் படிக்கணும். விளக்கமான முறையில் நம்ம புரிந்த அழகான முறையில் எழுத வேண்டும். அதற்கான உதவி என்பது அல்லாஹுவின் புறத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. அப்போ அல்லாஹ்கிட்ட துஆ செய்யணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடத்திலே நபியாக, தூதராக செல்லுமாறு ஃபிரௌனை ஃபிரௌனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அழைப்பு கொடுக்குமாறு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்ட போது உடனே துஆ செஞ்சாங்க. ரபிஷ்ஹலி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி, என் இறைவா, என் உள்ளத்தை நீ விசாலமாக்கு, என் காரியத்தை இலகுவாக்கு. இதா இது நபிமார்கள் செய்த பழக்கம், நல்லோர்கள் மேற்கொள்ளக்கூடிய, அதைத் தொடர்ந்து நல்லோர்கள்
பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கமாகும். அன்வாஉன் நஜாசாத், நஜாசாத் அசுத்தங்கள், நஜாசாத்துன்னு சொன்னா அசுத்தங்கள், அசுத்தங்களின் வகைகள். நவ்உக்கு பன்மை, அன்வா வகைகள். அந்நஜாசத்து ஃபில் லுகத்தி, மொழி ரீதியாக அந்நஜாசா என்பதின் அர்த்தம். மாஷா அல்லாஹ், ஷேக் அவங்க ரொம்ப துல்லியமாக அகராதி நூல்களை ஆய்வு செய்து தொகுத்திருக்கிறாங்க. அந்நஜாசா என்ற வார்த்தையினுடைய மொழி ரீதியான அர்த்தம், நஜாசா என்பது இஸ்மும் மினன் நஜஸ், நஜஸ் என்ற வார்த்தையில் உண்டான ஒரு பெயர் சொல்லாகும். நஜஸ், வன் நஜிஸ், வன் நஜிஸ், வன் நிஜிஸ், வன் நஜிஸ். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் இந்த வார்த்தையினுடைய பயன்பாடு காணப்படுகிறது. பி ஃபத்ஹின் நூனி, நூனுக்கு நஜிஸ் என்று ஃபத்ஹா வைத்து வாசிக்கக்கூடிய நிலையும், வ கஸ்ரிஹா அதற்கு கஸ்ரா வைத்து நிஜிஸ் என்று வாசிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. அதே போல ஃபத்ஹில் ஜீம், ஜீமுக்கு ஃபத்ஹா வைத்து நஜஸ் என்றும், வ கஸ்ரிஹா நஜிஸ் என்றும், வ இஸ்கானிஹா அந்த ஜீமுக்கு சுக்குன் வைத்து நஜிஸ் நிஜிஸ் என்றும் வாசிக்கக்கூடிய அந்த வார்த்தை அமைப்பு மொழியில் இருக்கிறது. வயுஜ்மஉன் நஜசு, நஜஸ் என்பது, நஜஸ் என்ற வார்த்தை பன்மையாக ஆக்கப்படும். அல அஞ்சாஸ், அப்போ நஜஸுடைய பன்மை அஞ்சாஸ், அசுத்தங்கள், அழுக்குகள் என்ற அர்த்தமாகும். وتلحقه التاء بزيادة الألف, அலிஃப் அதிகமாகுவதுடன் அதில் அதனுடைய கடைசியில் தா சேர்ந்து வரும். ஃபயுகாலு சொல்லப்படும், நஜாசத்துன் என்றும் சொல்லப்படும். நஜாசத்துன். வஜம்உஹா நஜாசத்தினுடைய பன்மை நஜாசாத், நஜாசாத் அசுத்தங்கள் என்ற வார்த்தையாகும். வமஅன நஜஸ், நஜஸினுடைய அர்த்தம் அல் கதரு, அல் கதரு, அல் கதரு அப்படின்னு சொன்னா அசுத்தம் என்ற அர்த்தமாகும். வல் வசகு, வசகு என்றால் அழுக்கு, அழுக்கு அசுத்தம் என்ற அர்த்தமாகும் நஜஸ் என்ற வார்த்தைக்கு. லிஅன்ன நூன வல் ஜீம வஸ்ஸீன, இந்த நஜஸ் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய நூன் ஜீம் சீன் இந்த மூன்றுமே அஸ்லுன் சஹீஹுன், இது அடிப்படையான சரியான வார்த்தையாகும். யதுல்ல அலா ஹிலாஃபி தஹாரா, சுத்தம் என்பதற்கு எதிரான அர்த்தத்தை தரக்கூடியதாகும், எதிரான அர்த்தத்தை அறிவிக்கக்கூடியதாகும். அது என்ன? சுத்தம் என்பதற்கு எதிரான அர்த்தம் என்ன? அல் கதரு, அசுத்தம் என்ற அர்த்தம், அசுத்தம் என்ற வார்த்தையாகும். சரி, இப்போ கதர் என்பதை இங்கே விளக்குறாங்க. இதெல்லாம் இந்த வார்த்தைகளை ஆழமாக அறிந்து கொள்ளக்கூடிய பகுதியாகும். பாருங்கள், வல் கதரு, கதர் என்ற வார்த்தையின் அர்த்தம் தித்து நதாஃபா, அதனுடைய எதிர்ப்பதம் சுத்தம். சுத்தம் என்பதற்கு எதிரான வார்த்தை தான் கதர் என்ற வார்த்தை, அசுத்தம். வயுராது பிஹி, மேலும் அல் கதருக்கு யுராது பிஹி, அந்த கதர் என்ற வார்த்தையை கொண்டு நாடப்படும் அல் வசஹு, அழுக், அழுக்கையும் நாடப்படும். அந்த துணியில் படைந்திருக்கக்கூடிய கரைக்கு வசஹ் என்று சொல்லப்படும். அதற்கும் கதரு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, வஹுவ அத்தரன். தரன்னாலும் என்ன அர்த்தம் தான்? அழுக்கு என்ற அர்த்தமாகும். ஒன் நஜாசத்து, நஜாசாவுக்கு சொல்லப்படக்கூடிய மற்றொரு விளக்கம், மா தஸ்தக்திருஹன் நுஃபூசு சலீமத்து, ஆரோக்கியமான உள்ளங்கள், சலீமான்னு சொன்ன ஆரோக்கியமான,
ஏன்னா ஆரோக்கியம் இல்லாத உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா அசுத்தத்தை எல்லாம் நல்லதாக எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இது இங்கே புத்தகத்தில் இல்லை, என்னுடைய விளக்கம். அந்நஜாசா என்பது அதற்கான அர்த்தங்களில் இங்கே சொல்லப்படக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், மா தஸ்தக்திருஹன் நுஃபூசு சலீமத்து, சலீமா ஆரோக்கியமான நோய் இல்லாத உள்ளங்கள் எவற்றையெல்லாம் அசுத்தமாக எடுத்துக்கொள்ளுமோ அவை எல்லாமே நஜாசா என்று சொல்லப்படும். இப்போ நோய் இல்லாத ஆரோக்கியமான உள்ளங்கள் தான் அசுத்தத்தை அசுத்தமாக காணும். இப்போ நோயுள்ள உள்ளங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அழுக்கு படிந்த உள்ளங்கள் உள்ள மனிதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிகரெட் புகைத்தல், மது அருந்துதல் அதிலேயே போடப்பட்டிருக்கும். இது உடலுக்கு கேடு, இது கேன்சரை விளைவிக்கக்கூடியது. ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளம் அழுக்காக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கேடானதை அவன் நலவாக பார்க்கிறான். அவன் நலவாக பார்க்கிறான் என்பதற்கு அது நல்லதாக ஆகிவிடாது, அது நஜிஸ் தான். அதே போல பன்றியினுடைய மாமிசம், இன்னும் இதர விஷயங்கள் அசுத்தமானவைகள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ 1 நம்பர் கொடுத்துருக்காங்க அடிக்குறிப்பாக. இந்த அர்த்தங்கள் எல்லாம் எதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கான அடிக்குறிப்பு கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். இப்போ இந்த அடிக்குறிப்பை பார்க்கும்போது ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லா எத்தனை நூல்களை இந்த அர்த்தத்திற்காக அவர்கள் மீள்பார்வை செய்துள்ளார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். முந்தூர், நீ போய் பார். இந்த மேலே சொல்லப்பட்டுள்ள அர்த்தங்களுக்கான ஆதாரமாக இந்த புத்தகங்களை நீ போய் பார். என்ன புத்தகம்? லிசான் அல் அரப். இது ஒரு அகராதி. லி இப்னி மந்தூர். உண்மையிலே வல்லாஹி நாங்கள் ஓதரக்கூடிய காலத்தில் கூட அகராதியை படிக்கும் பழக்கம் உண்டு. ஆனால் அந்த அகராதியை தொகுத்த அறிஞரின் பேர் தெரியாது. ஆனால் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் அந்த பேரை தெரிந்து கொள்ள முடியுது. இப்படி தான் நம்ம படிக்கணும். ஒரு அகராதியை தொகுத்தவங்க யார் என்ற முஅல்லிஃப், முஅல்லிஃபுடைய பெயரோடு நம்ம தெரிந்து கொள்வது அது சிறந்த நிலை. உன்துர் லிசான் அல் அரப். லிசான் அல் அரப் என்பது ஒரு டிக்ஷனரியினுடைய பெயர். லிசானுல் அரப் அதை தொகுத்த அறிஞர் இப்னு மந்தூர். இப்னு மந்தூர் அவங்க தொகுத்த லிசான் அல் அரப் என்ற அகராதியை போய் பார். ஜில்து 6, சித்த, சஃப்ஹா 226வது பக்கம். வல் காமூஸ் அல் முஹீத். அல் காமூஸ் அல் முஹீத் நாங்கள் ஓதும் காலத்திலேயே இந்த காமூஸ் அல் முஹீத்லாம் பார்க்கும் பழக்கம் உண்டு. இது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால், லில் ஃபைரூஸாபாதி. ஜில்த் 2, சஃப்ஹா 262. வ முஅஜம மகாயிஸில் லுகத்தி லிப்னி ஃபாரிஸ். இப்னு ஃபாரிஸ் அவங்க தொகுத்த முஅஜமு முஅஜம் மகாயிஸில் லுகா, மகாயிஸில் லுகா என்ற நூல். ஜில்து 5, சஃப்ஹா 594. வல் மிஸ்பாஹ் அல் முனீர் லில் ஃபையூமியி. லில் ஃபையூமி, ஃபையூமி அவங்க தொகுத்த, அவங்க எழுதிய அகராதியான மிஸ்பாஹ் அல் முனீர் என்ற அகராதியை போய் பார். சஃப்ஹா 594. வல் முஃப்ரதாத்தி ஃபி கரீபில் குர்ஆன். குர்ஆனில் இடம்பெறக்கூடிய கரீப், அதாவது கரீப்னு சொன்னால் அரிதான, அபூர்வமான, அதாவது அதாவது அர்த்தங்கள் விளங்கப்படாத வார்த்தைகள், தனித்தனி வார்த்தைகள் தொடர்பாக தொகுக்கப்பட்டுள்ள குர்ஆனில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகளுக்கான, தனித்தனி வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை கற்பிக்கக்கூடிய அகராதி. லிர்ராகிப் அவங்க தொகுத்த நூல். சஃப்ஹா 483. வஷர்ஹல் உம்தா. வஷர்ஹல் உம்தா என்ற நூல் லிப்னி தைமியா ரஹிமஹுல்லா. ஜில்து 1, சஃப்ஹா 6. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
பாருங்க, இவ்வளவு புத்தகங்களை வந்து அகராதிகளை வந்து ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லா இந்த நஜிஸ் நஜஸ் நஜிஸுடைய அர்த்தத்தை, நஜாசாவுடைய அர்த்தத்தை விளக்குவதற்காக பார்த்திருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தாலா அதே போல ஷேக் அவர்களுக்கும் அருள் செய்வானாக. அன் நஜாசத்து ஃபில் இஸ்திலாஹ், புழக்கத்தில், அதாவது இந்த அஹ், இஸ்திலாஹ், புழக்க ரீதியான அர்த்தம், பயன்பாட்டு ரீதியான அர்த்தம். மேலே பார்த்தது லுகா, அகராதி ரீதியான அர்த்தம். இங்கே வந்து இஸ்திலாஹ், புழக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஃபிக்ஹுடைய கல்வியில் பயன்படுத்தப்படக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அந்நஜசு. இப்போ அந்நஜாசாவை வந்து அந்நஜசு என்றும் பயன்படுத்தப்படுகிறது. அந்நஜசு பி ஃபத்ஹத்தைனி, நூனுக்கும் ஜீமுக்கும் ஃபத்ஹாவை வைத்து. அந்நஜசு இஸ்முன் லி ஐனின் முஸ்தக்தரத்தின் ஷர்அன், மார்க்கம் அசுத்தமாக கருதி இருக்கக்கூடிய பொருள். மார்க்கம் எதை வந்து அசுத்தமாக கருதி இருக்கின்றதோ அதற்கான பெயர் நஜஸ் என்ற வார்த்தையாகும். அந்நஜசு பிஃபத்ஹத்தைனி, அந்நஜசு நூனுக்கும் ஜீமுக்கும் ஃபத்ஹா வைத்து. வல் ஃபத்ஹத்தானி அல நூனி வல் ஜீம், நூனுக்கும் ஜீமுக்கும் ஃபத்ஹா வைத்து வாசிக்கப்படுகிறது. இஸ்முன் லி ஐனின், இஸ்முன் லிமா கான நஜிசன் பிதாத்திஹி, அந்த பொருளே அந்த உள்ளமை பன்மையுடன் நஜிஸாக இருக்கக்கூடிய ஒன்றின் பெயராகும். இஸ்முன் லி ஐனின் சொன்னால் அதுக்கான அர்த்தத்தை இங்கே விளக்குறாங்க. இஸ்முன் லி ஐனின் அப்படின்னு சொன்னால் நஃப்சிஹி, அதாவது அந்த பொருளே என்னவாக இருக்கும், அசுத்தமாக இருக்கும். இப்போ அந்த பொருளே அசுத்தமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு பெயராக நஜஸ் என்ற வார்த்தை சொல்லப்படும். உதாரணமாக கல் அதிரத்தி, அதிரா என்று சொன்னால் மலம். உயிருள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் அந்த உயிரினங்களிலிருந்து வெளியேறக்கூடிய மலம், கழிவுக்கு எல்லாமே அதிரா என்று சொல்லப்படும். மலம், ஒவ்வொரு உயிரினமும் அந்த உயிரினம் வெளியேற்றக்கூடிய கழிவு மலம், இந்த மலத்துக்கு தான் அதிரா என்று சொல்லப்படும். அதிரா, இந்த மலம் எல்லாமே உயிரினங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய மலம் அனைத்துமே, கழிவுகள் அனைத்துமே நஜிஸ். அதற்கு நஜஸ் என்ற பெயர் சொல்லப்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அம்மா பி கஸ்ரில் ஜீமி, ஜீமுக்கு கஸ்ரா வைத்து அந்நஜிஸ் என்று சொல்லும்போது இந்த நஜிஸ் என்ற வார்த்தை ஃபயஉம்மு ஹாதா, இது பொதுவாக, இது என்ன செய்யும் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக இது பொதுவான அசுத்தமான காரியங்கள் எல்லாம் இது எடுத்துக்கொள்ளும். ஒமா நஜாசத்துஹு ஆரிதத்துன், அதே போல எந்த அசுத்தம் வந்து இடையில ஏற்பட்டதோ அதற்கும் நஜிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். கதௌபின் அசாபத்துஹு அதிரத்துன், உதாரணமாக ஒரு ஆடை, அந்த ஆடையில் மலம் ஏற்பட்டு விட்டது, கழிவு பட்டுவிட்டது, அசுத்தம் பட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த அந்த ஆடைக்கு, அந்த அசுத்தம் பட்டிருக்கக்கூடிய அந்த ஆடைக்கு நஜிஸ் என்று சொல்லப்படும். சரி. முஸ்தக்தரத்துன் ஷர்அன், மார்க்கம் அசுத்தமாக கருதக்கூடிய அசுத்தம். மார்க்கம் எவற்றை அசுத்தமாக கருதுகிறது அப்படின்னு சொன்னால் ஹரஜ மஸ்துகுதிர பித்தபி தூன ஷர்இ, மார்க்கம் இல்லாமல் இயல்பாக எவை எவையெல்லாம் அசுத்தமாக கருதப்படுமோ அவை அனைத்தும் இந்த சட்டத்திலிருந்து வெளியேறிவிடும். இப்போ மார்க்கம் வந்து அசுத்தமாக கருதி இருக்கக்கூடியது மட்டும்தான் அசுத்தம். ஆனால் நடைமுறையில் மக்கள் வந்து அசுத்தமாக ஒன்றை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து மார்க்கத்தில் அசுத்தமாக ஆகாது.
உதாரணமாக பாருங்க, ஃபைன்னஹு கத் லா யகூனு நஜிசன் ஷர்அன், மார்க்க ரீதியான நஜிஸாக ஆகாது, கல் புசாக்கி, சளியை போல. இப்போ சளி நடைமுறையில் என்னவாக காணப்படுது? சளி, அதாவது ஜலதோஷம் காய்ச்சல் சமயத்தில் வாயில் ஏற்படக்கூடிய அந்த அதிகமான அந்த சளி உமிழ்நீர், இவை என்பது மக்கள் நடைமுறையில் அசுத்தமாக கருதுகிறார்கள். ஆனால் மார்க்கம் அதை அசுத்தமாக கருதவில்லை. அப்போ மார்க்கம் எதை அசுத்தமாக கருதியுள்ளதோ அதுதான் மார்க்க ரீதியான அசுத்தமாகும். இப்போ நடைமுறையில் இயற்கையாக இயல்பாக நடைமுறையில் அசுத்தமாக கருதப்பட்டதெல்லாம் மார்க்கம் அசுத்தமாக கருதப்பட்டதிலிருந்து வெளியேறிவிடும். புரியுதுங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இப்போ மார்க்கம் எதை அசுத்தமாக கருதியுள்ளதோ அதுதான் மார்க்கம் கருதியுள்ள அசுத்தம். நடைமுறையில் மக்கள் கருதி இருக்கிறாங்க ஒன்றை அசுத்தமாக, உதாரணமாக சளி அசுத்தமாக கருதி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சளியானது மார்க்க ரீதியான அசுத்தமாக கருதப்படாது. ஏன்னா அது மார்க்கம் அதை அசுத்தமாக கருதவில்லை. சரி, இதன் லி ஐனின் خرج به الوصف فإنه معنى من المعاني. அப்போ இதன் அடிப்படையில் மார்க்கம் அசுத்தமாக கருதி உள்ளது தான் அசுத்தம். மார்க்கம் அசுத்தமாக கருதாத ஒன்று அது ஒரு அர்த்தமாக அசுத்தமாக அது வர்ணிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் மார்க்கம் கருதி இருக்கக்கூடிய அசுத்தத்திலிருந்து அது வெளியேறிவிடும். அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இங்கே விளக்குறாங்க. முஸ்தகுதரத்துன் ஷர்அன், மார்க்கம் அசுத்தமாக கருதியுள்ள அசுத்தம் என்பது خرج به ما استقذر طبعا, இயற்கையாக இயல்பாக அசுத்தமாக கருதப்பட்டுள்ளவைகள் அனைத்தும் அதிலிருந்து வெளியேறிவிடும். இயற்கையாக இயல்பாக அசுத்தமாக மக்கள் காணப்படக்கூடிய அசுத்தமெல்லாம் மார்க்கம் கருதியுள்ள அசுத்தமாக காணப்படாது. மார்க்கம் மீது அசுத்தமாக கருதியுள்ளதோ அதுதான் அசுத்தம். இப்போ இயல்பாக இயற்கையாக மக்கள் அசுத்தமாக கருதி உள்ளதுக்கான உதாரணத்தை திரும்ப இங்கே கொண்டு வராங்க. உதாரணமாக கல் முஹாத்தி, மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த சளியை போல. வல் புசாக்கி, கார் எச்சி, காரி நாம் துப்பக்கூடிய அந்த சளி. ஃபஇன்னஹுமா, இந்த ரெண்டுமே முஸ்தக்தரானி ஃபி உருஃபின் நாஸ், மக்களின் நடைமுறையில் அசுத்தமாக கருதப்பட்டவைகளாகும். வதபியாத்திஹிம், அவருடைய இயல்பிலையும் அசுத்தமாக கருதப்பட்டவைகளாகும். வ இன் கானா தாஹிரைனி ஷர்அன், ஆனால் மார்க்க ரீதியாக அந்த ரெண்டும் சுத்தமானதாக இருந்தாலும், வதாலிக லிஅன்ன இஸ்திக்தாரஹும் பித்தபிஇ வல் உருஃபி, ஏன்னா மக்கள் காரைச்சியையும் சளியையும் நடைமுறை இயல்பின் காரணமாக அதை அசுத்தமாக கருதி உள்ளார்கள். ஆனால் வலைச பிஷர, அது மார்க்க ரீதியான அசுத்தம் கிடையாது. மார்க் அதை அசுத்தமாக கருதவில்லை. அப்போ மார்க்கம் அசுத்தமாக கருதியுள்ளது அது மக்களுடைய நடைமுறையில் அசுத்தமாக காணப்பட்டாலும் மார்க்கம் அசுத்தமாக கருதாததில் அது சேராது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இது வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்கிற பிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிவிட வேண்டாம். சுருக்கமாக புரிந்து கொள்வதாக இருந்தால், மார்க்கம் அசுத்தமாக கருதி உள்ளது அப்படின்னு சொன்னால் மக்கள் நடைமுறையில் அசுத்தமாக கருதக்கூடியது அதெல்லாமே மார்க்கம் அசுத்தமாக கருதி உள்ளதில் ஆகிவிடாது. மார்க்கம் எதை அசுத்தமாக கருதி உள்ளதோ அதுதான் அசுத்தம். அது மக்களுடைய நடைமுறையில் அசுத்தமாக கருதப்பட்டதாக இருந்தாலும் சரி, அசுத்தமாக கருதப்படாததாக இருந்தாலும் சரி, அதுக்கும் விளக்கங்கள் பின்னால் வருது. ஆனால் மக்கள் அசுத்தமாக கருதவில்லை, மக்கள் அசுத்தமாக கருதுகிறாங்க, மார்க்கம் அசுத்தமாக கருதவில்லை என்று சொன்னால் மக்கள் அசுத்தமாக கருதுகிறார் என்பதற்காக மார்க்க ரீதியான அசுத்தமாக அது காணப்படாது. அதை தான் இங்கே விளக்குறாங்க.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதற்கான அடிக்குறிப்பாக இந்த கருத்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்ற அடிக்குறிப்பு கொடுக்குறாங்க. வந்தூர் அல் பஹ்ர ராயிக் இப்னி நுஜைம். இப்னி நுஜைம் அவர்கள் தொகுத்த ரஹிமஹமுல்லா. மேலும் சொன்ன அறிஞர்களுக்கும் நம்ம ரஹிமஹமுல்லா சொல்லலை, அதையும் சேர்த்து ரஹிமஹமுல்லா. ஜில்து 1 சஃப்ஹா 8, பாகம் 1 பக்கம் 8ஆம் பக்கத்தில் அல் பஹ்ர ராயிக்கில் இப்னு நுஜைம் ரஹிமஹுல்லா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல வரத்தல் முஹ்தார் என்ற நூலை, முஹ்தார் என்ற நூலை பாருங்க, இப்னு ஆபிதீன், ஜில்து 1 பாகம் 1 சஃப்ஹா 78. வல் மராக்கி அல் ஃபலாஹ் இப்னு அம்மார் அவங்க தொகுத்த நூல், பக்கம் 152. வல் ஹாஷியத்த அலா மராக்கில் ஃபலாஹ் லித்தஹ்தாவி ரஹிமஹுல்லா அவங்க தொகுத்த இந்த நூலில் சஃப்ஹா 152. வ ஷர்ஹல் உம்தா வஷர்ஹல் உம்தா லிப்னி தைமியா ரஹிமஹுல்லா, ஜில்து 1 சஃப்ஹா 6. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட நம்ம முடிச்சிருவோம் இந்த பாடத்தை. قال الفقيه ابن عمار رحمه الله. ابن عمار رحمه الله في مراقي الفلاح என்ற நூலில் பக்கம் 152வது பக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள். வல் அன்ஜாசு, அன்ஜாஸ் அசுத்தங்கள் என்பது ஜம்உ நஜஸின், நஜஸ் என்ற. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வல் அன்ஜாஸ், அன்ஜாஸ் என்பது ஜம்உ நஜஸ், நஜஸுடைய பன்மையாகும். பிஃபத்ஹத்தைன், நூனுக்கும் ஜீமுக்கும் ஃபத்ஹா வைத்து வாசிக்க வேண்டும். இஸ்முன் லி ஐனின் முஸ்தகதரத்தின் ஷர்அன், மார்க்க ரீதியாக அசுத்தமாக கருதப்பட்ட பொருளின் பெயராகும். வ அஸ்லுஹு மஸ்தருன், நஜஸ் என்ற வார்த்தை அடிப்படையில் அது ரூட் வேர்ட், மஸ்தர் ஆகும். தும்ம பிறகு உஸ்துஅமில இஸ்மன், அது பெயர் சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஃபி கௌலிஹி தஆலா, அல்லாஹுடைய வார்த்தையில் இருப்பதை போல, இன்னமல் முஷ்ரிகூன, முஷ்ரிகூன்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், நஜசுத் அசுத்தமானவர்கள். சூரா அத்தௌபா 28வது வசனம். வயுத்துலகு, இந்த நஜஸ் என்ற வார்த்தை வயுத்துலகு சொல்லப்படும் அலல் ஹுக்குமியி வல் ஹகீகியி, ஹுக்குமி தீர்ப்பு ரீதியாக உள்ள அசுத்தத்திற்கும் சொல்லப்படும். வல் ஹகீகியி, யதார்த்தத்தில் உண்மையாகவே யதார்த்தத்திலேயே அது அசுத்தமாக இருக்கக்கூடியதற்கும் சொல்லப்படும். இதுக்கான உதாரணங்கள் பின்னால் வருது. புரிதலுக்காக ஹுக்குமி என்று சொன்னால் என்பதன் விளக்கத்தை நம்ம சொல்கிறோம். ஹுக்குமின்னு சொன்னால் இப்போ காற்று பிரிதல். இப்போ ஒது உள்ளவங்க காற்று பிரிந்து விட்டால் அவங்களுக்கு வந்து ஒது முறிந்து விட்டது. இப்போ இந்த நிலையில் தொழுவது முடியுமா? முடியாது. இப்போ அவங்க வந்து அல் ஹதத்துல் அஸ்கர், சிறிய தொடக்கு, சிறிய ஒரு அசுத்தமான நிலையில் அவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இது ஹுக்குமி. இதை வந்து அவங்க அசுத்தமான அந்த அசுத்தம் என்ற நிலையில் அவங்க கிடையாது. ஆனால் மார்க்கம் அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது. அதே போல் மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்மணி, மாதவிடாய் பெண்மணி வந்து அவங்க தொழ முடியாது. அவங்க வந்து அந்த மாதவிடாய் உடைய நிலையில் அந்த ஒரு அசுத்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க. எனவே அவங்க என்ன செய்ய முடியாது? தொழ முடியாது. ஆனால் அவங்களுக்கு எது மார்க்கம் வந்து தடை செய்திருக்குதோ அதான் தடை செய்யப்பட்டது. அதனால் குர்ஆன் ஓதுவது தடை செய்யப்பட்டதாக அவங்களுக்கு கிடையாது. பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்ற தடை அவங்களுக்கு கிடையாது. அப்போ ஹுக்குமி, மார்க்கம் ஹுக்கும்
தீர்ப்பாக செய்திருக்கக்கூடிய அசுத்தம். வல் ஹகீகி, ஹகீகி யதார்த்தத்திலே அசுத்தமானது. ரெண்டுக்குமே நஜஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்போ அல் முஷ்ரிகூன நஜஸ்ன்னு சொன்னால் முஷ்ரிகூன்கள் வந்து அவங்க இணை வைப்பாளர்கள். அஹ், அவங்க ஹகீகி, அதாவது ஹகீகி ரீதியாக, அதாவது அதிராவை போல, காயத்தை போல, மலத்தை போல உண்டான நிலையில் அசுத்தமான நிலையாண்டா கிடையாது. மாறாக மார்க்கம் ஹுக்கும், அவங்க வந்து அஹ், சிலைகள், இறந்து விட்டவர்களை வணங்கக்கூடிய காரணத்தினால் அசுத்தமான நிலையில் உள்ளவர்கள் என்று அஹ், குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகிறது. இது ஹுக்குமி. ஹகீகி என்றால் அது அசுத்தம். அதனுடைய யதார்த்தமே அசுத்தமானதாகவே இருக்கும். அதுக்கு உதாரணம் ஆதிரா, மலம், இது போன்றவைகள். ويختص الخبيث بالحقيقي ويختص الحدث بالحكم. அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. வயஹ்தஸ்ஸுல் ஹபீஸு, அசுத்தம், அசுத்தமான விஷயங்கள், பில் ஹகீகி, ஹகீகி என்ற அசுத்தத்திற்கு குறிப்பாகும். அதே போல் வயஹ்தஸ்ஸுல் ஹதசு, ஹதஸ் சிறு தொடக்கு பெரு தொடக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, இவைகள் பில் ஹுக்குமி, ஹுக்கும் தீர்ப்பு சார்ந்த நஜிஸில் குறிப்பாகும். ஃபன் நஜசு லில் ஃபத்ஹி, நஜிஸ், ஃபன் நஜசு பில் ஃபத்ஹி, ஜீமுக்கு ஃபத்ஹா வைத்து நஜஸ் என்று சொல்லும்போது, இஸ்முன், இது ஒரு பெயர் சொல்லாகும். வலா தல்ஹகுஹு தாஉ, தா அதோடு சேர்ந்து வராது. வபில் கஸ்ரி சிஃபத்துன், இப்போ நஜஸ் என்று சொன்னால் நஜஸ் என்ற வார்த்தையில் நஜசத்துன் என்று சேர்ந்து வராது. ஆனால் நஜசுன்னு சொன்னால் அது இஸ்மாக இருக்கும். அதுவே நஜிசுன் என்று சொன்னால் அதில் வத்தல்ஹகு தாஉ, தா சேர்ந்து வரும். அப்போது அது பண்பாக அது மாறிவிடும் என்ற கருத்தை இங்கே கொடுக்குறாங்க. யார் கொடுக்கிறது? அல் ஃபகீஹ், அறிஞரான இப்னு அம்மார் ரஹிமஹுல்லா அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் வன் நஜாசத்து பில் இஸ்திக்ராஇ இந்தல் ஃபுகராஇ திஸ்அத்து அன்வாஇன், நஜாசா 9 வகையாக அறிஞரிடத்தில் இருக்கிறது. அதை பற்றியான விவரங்களில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். சுருக்கமாக இன்றைய வகுப்பில் நாம் பார்த்த செய்தியானது, நஜிஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தங்கள், மொழி ரீதியான அர்த்தங்களை தெரிந்து கொண்டோம். நஜாசாவுடைய மொழி ரீதியான அர்த்தம், நஜஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், கதர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், பயன்பாட்டு ரீதியான நஜாசா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், நஜஸுடைய அதாவது இஸ்முன் லி ஐனின், அது எதற்காக சொல்லப்படக்கூடிய பெயர் என்பதற்கான விளக்கத்தையும் தெரிந்து கொண்டோம். மார்க்கம் நஜஸ் என்று கருதக்கூடிய, அசுத்தமாக கருதக்கூடியவைகள் என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். மார்க்கம் எதை அசுத்தமாக கருதியுள்ளதோ அதுதான் அசுத்தமானதாகும். மக்கள் அசுத்தமாக, மக்கள் வந்து அசுத்தமாக கருதுவார்கள். ஆனால் மார்க்கத்தில் அது அசுத்தம் என்று கருதப்படவில்லை என்று சொன்னால் அது மார்க்க ரீதியான அசுத்தமாக அது கருதப்படாது. அதை பற்றியான விளக்கத்தை இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொண்டோம். இறுதியாக அல் ஃபகீஹ் இப்னு அம்மார் ரஹிமஹுல்லாவுடைய நஜஸ் உடைய விளக்கத்தை, அர்த்தங்களை நாம் தெரிந்து கொண்டோம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களை தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா இந்த பாடத்தை நமக்கு இலகுவாக்கி சிறந்த புரிதலை நமக்கு தருவானாக, விளக்கத்தை தருவானாக. மார்க்கத்தை கற்று சரியான முறையில் செயல்பட அல்லாஹு தாலா தௌஃபீக் தருவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த பாடம் நிறைவு பெற்றது. ஜஸாக்கமுல்லாஹு ஹைரா. அடுத்து ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடங்களில் இந்த சலாவுடைய பாடம் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.